இந்த பவளமல்லி வேர் ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டு வாசனை திரவியமாக இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காயினுடைய விதைகள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கிராம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ரூபத்தில் அதை பயன்படுத்தினாலும் சரி பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெள்ளை குன்றுமணி செடிக்கு கற்பூர தூப தீபம் காட்டி தேங்காய் பழம்லாம் உடைச்சி வச்சு. ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இப்போதான் அருமையான ஒரு சீசன். வெள்ளை குன்றுமணி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சீசன். வெள்ளை குன்றுமணி எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து பெருவாரியாக முளைச்சிருக்குது. அற்புதமான அந்த வெள்ளை குன்றுமணியை செடியிலிருந்தே எடுக்கணும். ஒரு 11 எண்ணிக்கையில் எடுக்கணும். ரொம்ப முக்கியமானது அதுதான். அந்த வெள்ளை குன்றுமணி செடிக்கு கற்பூர தூப தீபம் காட்டி தேங்காய் பழம்லாம் உடைச்சி வச்சு சுவாமி கும்பிட்டு, சுவாமி இன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போறீங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வெள்ளை குன்றுமணியை ஒரு 11 எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்ததா வெள்ளியில் ஒரு தாயத்து, வெள்ளியில் ஒரு 2 இன்ச்சில் ஒரு தாயத்தில், அது ஒரு 2.5 இன்ச்சில் ஒரு தாயத்தை ரெடி பண்ணிக்கோங்க. சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 2வது நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திர நாளில் போய் ஒரு வெள்ளி தாயத்தை வாங்கிருங்க. வெள்ளி தாயத்தை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில், வளர்பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் பவளமல்லி, இந்த பவளமல்லி செடிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா தேவலோக கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு தேவலோக விருட்சம் அது. அந்த பவளமல்லியினுடைய வடக்கு போகக்கூடிய ஒரு வேரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வடக்கு போகக்கூடிய வேரை எடுத்து சும்மா ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து வடக்கு போகக்கூடிய 2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுக்கிறதுனா எப்படின்னா இரும்பு ஆயுதங்களை கொண்டு போய் சிசர் வச்சு கட் பண்ணுறது, இல்லை கத்தியில் அறுக்கிறது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. அடியில் ஒரு கல் வச்சு மேலே ஒரு கல் வச்சு கொட்டி எடுக்கலாம். அல்லது பனம் மரத்தினுடைய கருக்குகள் இருக்கும், அதை வச்சு கீறி எடுக்கலாம். இல்லைன்னா செம்பு அல்லது வெள்ளியில் கத்தி மாதிரி செஞ்சுக்கோங்க. செம்பில் செஞ்சாலும் சரி, வெள்ளியில் செஞ்சாலும் சரி, கத்தி மாதிரி செஞ்சுட்டு அந்த கத்தியில் அறுத்து எடுக்கலாம். இரும்பாயுதத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. நகத்தில் கிள்ளி எடுக்கக்கூடாது. இந்த வேர் எடுக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய நிழல் அந்த வேர் மேலே படக்கூடாது. அதே மாதிரி அந்த மரத்துக்கு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர் எடுத்து இந்த 2ஐயும் 11 வெள்ளை குன்றுமணி இந்த பவளமல்லி வேர் 2ஐயும் வந்து ஒன்றா போட்டு வாசனை திரவியமாக இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காயினுடைய விதைகள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கிராம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, லவங்கப்பட்டப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது 5ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த தாயத்துக்குள்ளார அடைச்சி கழுத்தில் கட்டிக்கிட்டீங்கனாலும் பணவரவு அதிகமாக வந்துக்கிட்டே வரும். கழுத்தில் கட்டாமல் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சிங்கனாலும் பணவரவு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எந்த ரூபத்தில் அதை பயன்படுத்தினாலும் சரி பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த வெள்ளை குன்றுமணிக்கும் பவளமல்லி வேரிக்கும் வெள்ளி தாயத்துக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்துக்கும் மிகப்பெரிய வசீகர ஆற்றல் உண்டு. இது 3 ஒன்றா சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச பேராற்றலுடைய ரியாக்ஷன் உருவாகி நம்மளுடைய எல்லா விதமான அடிப்படை தேவைகளையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது. பயன்படுத்தி பாருங்கள். மிக அருமையான ஒரு பரிகாரமுறை. பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.